ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் புதுசாக அல்டிமேட் ஸ்பின் வந்திருக்கு. அது ஸ்பின் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால் உள்ள பெருசாக ஒரு காஸ்டியூம், ஒரு ஹெட் கியர், கார் 98 ஓகே. வெட்டனரில் இது நல்லாயிருக்கு. கிளைடர் சூப்பராக இருக்குது, இறங்கிருக்கு. இது எடுக்கலான்னு ஒரு ஐடியா, பார்க்கலாம். வேறு எதுவும் பெருசாக எனக்கு பிடிக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின் போடலாமா? ஒன்றும் கிடைக்கல. சூப்பர். செகண்ட் ஸ்பின் போட்டு அழுத்தலாம் வருமா? செகண்ட் ஸ்பின்க்கு எதுவும் கிடைக்கிது. அதுலேயும் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடைக்கல. அடுத்த ஸ்பின் போட் பாப்புலாரிட்டி தேவைப்படும். இப்போ பாப்புலாரிட்டி பேட்டில் வர போயிட்டுருக்கு. டீம் பாப்புலாரிட்டி பேட்டில் அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது 4வது ஸ்பின். அதுலேயும் சின்னதாக ஒரு இதுதான் ஃப்ராக்மெண்ட், ஒரு டவுன்லோட். 5வது ஸ்பின் மினி மெட்டீரியல் யூஸ் ஆகும். ஏன்னா போன சீசனில் ஏகேஎம் எடுத்தோம். அதனால இந்த சீசனில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியலாக லைட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பெயிண்ட் டப்பா மஸ்ட்டு, இதுவும் வேணும். இல்லைன்னா இதே தனியாக யூசி கொடுத்து வாங்கணும். அதனால் அங்கேயும் அலையும் இருக்குது. வேறு என்ன கிடைக்கிது? 2 மினி மெட்டீரியல் தான். சூப்பர். 7 ஸ்பின் ஆச்சு. இன்னும் எவ்வளோ? 13 ஸ்பின் போட முடியுமா? 8வது ஸ்பின்னில் ஒரு பாப்புலாரிட்டி. சூப்பர். அடுத்து போட்டு அழுத்தி 9வது ஸ்பின்னில் ஒரு ஃப்ராக்மெண்ட் யூஸ் ஆகும். அடுத்து இதுக்கு இப்படி M4 வந்துச்சுன்னா M4 எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எடுத்து ஆகிற மாதிரி இருக்கிற கண்ணுங்களே எடுத்து யூஸ் ஆகும். அடுத்த ஒரு ஸ்பின் போடு 11வது ஸ்பின்னில் என்ன கிடைக்கிது? அதுலேயும் ஃப்ராக்மெண்ட் தான். சூப்பர். அடுத்து ஒரு பெயிண்ட் டப்பா. 13வது ஸ்பின் போடு என்ன கொடுக்குறான்? 2 மினி மெட்டீரியல். சூப்பர். இப்போ மட்டுமே ஸ்பின் பண்ணதில் ஒரு 13 ஸ்பின்னில் ஒரு 5 மினி மெட்டீரியல், 3 டைம் பெயிண்ட் பேக், அப்புறம் ஒரு 2 பாப்புலாரிட்டி போடு. சூப்பர். இது யூஸ் ஆகும் அடுத்த சீசனுக்கு. அப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சிடலாம். 15வது ஸ்கோப்பு தேவைப்படாது எனக்கு. கார் 98 நான் எடுக்க போகிறதில்ல, எதுக்கு இருக்கட்டும். வேறு என்ன? 15வது ஸ்பின் முடிந்தாச்சு. 16வது ஸ்பின்னில் என்னது? அதுலேயும் ஒரு ஃப்ராக்மெண்ட் கொஞ்சமாக தராங்க. 18வது ஸ்பின்னில் என்ன கிடைக்கிது? 3 பெயிண்ட்டுப்பா. இந்த ஸ்பின்னு நீங்கள் பண்ணங்காட்டி அழகான ஒரு 3 பெயிண்டப்பா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்டாக இது பெருசாக அது ட்ரிக் யூஸ் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு இதுதான். சும்மா ஒரு 3 டைம் 4 டைம் 5 டைம் டேப் பண்ணி கேன்சல் பண்ணி அப்போ ஸ்பின் பண்ணேன். 19வது ஸ்பின். சூப்பர். முடிஞ்சே போச்சு. இன்னும் ஒரு ஸ்பின் பண்ணால் இது இன்னும் 2 ஸ்பின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 50 வயசு -50 வச்சரில் வந்து இது வச்சுருந்தேன் வாங்கி வச்சுருந்தேன் போன டைமில். 20 ஸ்பின் முடிஞ்சு. 21வது ஸ்பின்னில் என்ன கிடைக்கிது? பெயிண்ட் டப்பா. அழகான பெயிண்ட் டப்பா கைஸ். அப்புறம் மினி மெட்டீரியல் ஒரு கிளைம் பண்ணிக்குவோம். இது ஒரு 6 மினி மெட்டீரியல் நமக்கு கிடச்சிருக்கு. 150 யூசி, 300 சில்லற யூசி இருந்துச்சுன்னு நீங்கள் உள்ளே வரும்போது நம்ம சரியாக பார்க்கல. போட்டு அடுத்து இந்த போன டைமுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 216 யூசிக்கு. எனக்கு இந்த மினி டப்பு போடு. அல்டிமேட் ஷூட் மொதல் அல்டிமேட் சைஸ் என்னோடய அக்கௌண்ட்டில். ஃபஸ்ட்டு அல்டிமேட், நம்பர் 1 அல்டிமேட். பார்த்தீங்களா? மொதல் அல்டிமேட்டே தான். எனக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டு மினி மெட்டீரியல் இதில் ஒன்று 5 பெயிண்ட் டப்பா, ஒரு அல்டிமேட்டு,
அது போக வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரில, அதில் அவசரத்தில் காலையில் பண்ணங்காட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பதிலாக சவுண்ட் அப்பா பட்டனும் இந்த பட்டனும் அமுத்தினங்காட்டி இது இதாகிடுச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக எப்படி எடுத்துட்டேன். 44 இதில் போயிருக்கோம், கலெக்ஷனில் 44. அப்புறம் கைஸ் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்லப்பா, என்ன அக்காவுக்கு அங்கங்கே கிழிஞ்சது இருக்குது. பிச்சு தைச்சாங்களான்னு தெரியல. அப்புறம் இதோட எனக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா பண்ணலாம், வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா வேணான்னு சொன்னீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். ஹாப்பி நியூ இயர், பாய்.